மத்தாയി எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 14வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று காணப்படுகிறது. நமக்கு தெரியும், இந்த நாட்களிலே நடக்கிற அந்த யுத்தங்களை பற்றி கேட்கும் பொழுது இது 3ஆம் லோக மகா யுத்தமாக இருக்குமா அப்படி என்று நினைக்கிறவர்களும் உண்டு. பயங்கரமான யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் பூமி நிலநடுக்கங்கள், அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் தன்னை காட்டி கொடுக்கிறதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து இந்த உலகத்தின் முடிவை பற்றி சீடர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஒரு நடக்கிற காரியங்களை எல்லாம் சீடர்களோடு சொன்ன பிறகு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்படும், பிரசங்கிக்கப்படும், அதற்கு பிறகு தான் முடிவு வரும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய வருகை ஏன் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று நாம் கேட்கும் பொழுது இந்த வசன பிரகாரமாக பூமியில் எல்லா மனிதரிடமும் இந்த சுவிசேஷம் எத்திப்படவில்லை. ஆனால் எல்லா மனிதரிடம் சுவிசேஷம் எத்திப்பட வேண்டும் என்றால் தன்னுடைய சுக சௌகரியங்களை வேண்டா என்று வைத்து சிலர் இதற்காக வேண்டி இறங்க வேண்டி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் செல்ல நாம் என்ன செய்கிறோம்? நம்மால் அந்த சுவிசேஷத்தை பரப்ப முடிகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். கடைசி கால எழுப்புதலுக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த எழுப்புதலின் ஒரு நபராக நானும் இருப்பேனா அப்படி என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடங்களில் அப்படி சொன்ன இயேசு கிறிஸ்து வருவார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அதனால் தங்களுடைய செய்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கென்று வாழுங்கள் என்றுள்ள அந்த சுவிசேஷ நல்வார்த்தமானம் இந்த பூமியில் எல்லா மனுஷர் காதுகளிலும் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வருகையும் இந்த உலகத்தின் முடிவும் ஆயிருக்கும். அதனால் என்னோட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தின் வருகைக்காக அல்லது கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஒரு எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.